புதிய தமிழகம் கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளரும் மருத்துவரும் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியின் மகனுமான ஷியாம் கிருஷ்ணசாமி நம்முடன் இருக்கிறார். திருநெல்வேலி தொகுதியில் சட்டமன்ற தொகுதியிலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுவதாக புதிய தமிழகம் அறிவித்ததை தொடர்ந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்கும் மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமியிடம் சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக பிரத்யேக பேட்டி. வணக்கம் சார். வணக்கம். புதிய அரசியல் அத்தியாயமாக புதிய தமிழகத்தில் இருந்து கூட்டணியில் இருக்கிறேன்னு சொன்னீங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்குன்னு சொன்னீங்க. இப்போ டாக்டர் நீங்கள் திருநெல்வேலியிலையும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் போட்டியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. கூட்டணியில் என்ன நடந்தது, எதுக்காக திருநெல்வேலி தொகுதியில் போட்டிடுறீங்க சார்? வணக்கம்ங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி 70க்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிடுகிறது. தேர்தலுக்கு முந்தைய நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, புதிய தமிழகம் கட்சிக்கு போதிய பிரதிநிதித்துவம் போன்ற விஷயங்களை முன்வைத்து களமாடினோம். தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும், அந்த ஆட்சி மாற்றத்தை ஒரு கூட்டணியாக அமைத்தால் அது வலுவாக நிரந்தரமாக ஆட்சி மாற்றமாக இருக்கலாம் என்று கூட்டணிகள் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அது சுமூகமாக முடியவில்லை. அதிகாரத்தில் பங்கு புதிய தமிழகம் கட்சி கொடுக்கக்கூடாது, அடித்தட்டு மக்களுக்கு அந்த பங்கு போய்விடக்கூடாது, குறைந்தபட்ச பிரதிநிதித்துவம் கூட கொடுத்து விடக்கூடாது என்பதில் இருக்கிற கட்சிகள் பிரதானமாக அதில் குறிக்கோளாக இருக்கிறாங்க. அப்போது அந்த கூட்டணி அமையவில்லை என்றால் புதிய தமிழகம் கட்சி வெறும் கூட்டணி கட்சிகளை மட்டும் நம்பி கிடையாது. பல தேர்தல்கள் புதிய தமிழகம் கட்சி தனித்து களம் கண்டு பல லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். தனித்து களம் கண்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கும் தலைவர் அவர்கள் சென்றிருக்கிறார். அதனால் தனித்து களம் கண்டு வெற்றி பெற முடியவே முடியாது என்பதெல்லாம் கிடையாது. மேலும் இப்போது காலகட்டத்தில் 5 முனை 6 முனை போட்டி எல்லாம் இருக்கும்போது பல தொகுதிகளில் 10-15 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு, கணிசமான தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு புதிய தமிழகத்திற்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. பாஜக அதிமுக கூட்டணியில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட்னர். இன்றளவும் நிறைய விஷயங்களை டெல்லிக்கு இவங்க போகிறாங்க, அவங்களோட டைரக்ஷனில் தான் நடக்குது, அப்படிலாம் பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் புதிய தமிழகத்துக்கும் அதிமுகவுக்கும் ஒரு முரண் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு பாஜக சார்பில் எந்த வித முயற்சியும் மேற்கொள்ளலையா, இல்லை புதிய தமிழகம் அதை விரும்பலையா? இதில் என்ன நடந்தது சார்? இல்லை, தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் அதிமுக தான் இங்கே இருக்கிற என்டிஏ கூட்டணியின் தலைமை என்று அவர் சொல்லிவிட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே சென்று பார்த்தால் அதிமுக ஒரு அணியாகவும், அங்கே என்டிஏயில் இருந்த 2024 இருந்த கட்சிகள் ஒரு அணியாகவும், அதில் போய் அதிமுக சேர்ந்தது தான் நடந்திருக்கு. அதிமுக கூட கூட்டணி இருந்த புதிய தமிழகம் கட்சியும் சரி, தேமுதிகவும் சரி, எஸ்டிபிஐயும் அந்த கூட்டணியில் நீடிக்கல. இவர்கள் என்டிஏன் என்ற ஒரு அணியை அமைத்து வைத்திருந்தார்கள். அதில் போய் அதிமுக சேர்ந்து கொண்டதே தவிர வேறு எதுவும் நடக்கலை. மேலும் புதிய தமிழகம் கட்சிக்கு பாஜக துணை நிற்கலையா என்று கேட்டால் பாஜகவுக்கே பாஜக துணை நிற்க முடியாத ஒரு நிலை இங்கே இருக்குது. அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளோ, அவர்களுக்கு கணிசமான தொகுதிகளோ வாங்கி தரக்கூடிய நிலையில் கூட அவங்க இல்லை. அது கூட இங்கே அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடன் கேட்டு பெறுகிற நிலையில் பாஜக இல்லாமல் அது ஒரு ஏதோ காம்ப்ரமைசிங் சிச்சுவேஷனில் இருக்குதோ என்ற அச்சம் எங்களுக்கு இருக்குது. அந்த நிலையில் புதிய தமிழகம் கட்சிக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் நேரடியாக அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினோம். அது சுமூகமாக முடியவில்லை. அது முடியும் போது கூட சில கசப்பான வார்த்தைகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார். அது பேசியிருக்க வேண்டிய தேவையில்லை. காரணம், புதிய தமிழகம் கட்சி ஒன்றும் புதிய கட்சி கிடையாது. 25 ஆண்டு காலமாக இந்த தமிழக அரசியல் இருக்கக்கூடிய கட்சி. பல முறை கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறோம். கலைஞரிடம் பேசியிருக்கிறோம். 10 சட்டமன்ற தொகுதிகள் வரை நின்றிருக்கிறோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடம் பேசியிருக்கிறோம். அதான் புதிய கட்சி கிடையாது. யாரிடம் எவ்வளோ கேட்க வேண்டுமோ அது புதிய தமிழகம் கட்சிக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் கேட்குறோம். ஆனால் அது கூட கொடுக்கக்கூடாது, இந்த சமூகத்துக்கு குறைந்தபட்ச பிரதிநிதித்துவம் வந்துடக்கூடாது, ஒரு ஆட்சியில் அதிகாரமெல்லாம் கேட்குறாங்க, அந்த அளவுக்கு கேட்டு விடக்கூடாது என்ற ஏதோ ஒரு பண்ணையார் மனநிலையில் அவர்கள் அப்படி பேசினார்களோ என்ற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுக மேலே கடுமையான விமர்சனங்களை புதிய தமிழகம் தற்போது வைக்கிறீங்க. அதிமுக ஒரு பெரிய கட்சியா, கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சியா இந்த தேர்தலில் அமோகமாக வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் என்ன ஓட்டம்? பலதரப்பட்ட மக்களை, பல லட்சம் மக்களை சந்திக்கிறீங்க நீங்கள். உங்கள் என்ன ஓட்டம், உங்கள் கருத்து என்ன சார்? நாங்கள் களத்தில் புதிய தமிழகம் கட்சி வெற்றி பெறுவதற்காக தான் நிற்கிறோம். ஏதோ ஒரு கட்சியை தோற்கடிப்பதற்காகவோ அப்போ கணிசமான வாக்குகளை பெறுவதற்கு மட்டும் கிடையாது. எங்களுடைய வாக்கு வங்கியை வைத்து பல தொகுதிகளில் தனித்து வெற்றி பெற முடியும் என்ற இதில் தான் இருக்கிறோம். அதனால வெறும் அதிமுக மட்டும் தோற்கடிக்க வேண்டும் கிடையாது. அதிமுக திமுக ஆட்சி மாற்றம் வர வேண்டும். எங்களை போன்ற மக்களுக்காக நிற்கக்கூடிய சக்திகள் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்ல வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது.
திருநெல்வேலி தொகுதியில் மானூர் ஒன்றியம் மிக மிக முக்கியமான ஒரு ஒன்றியம். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் ரொம்ப முக்கியமான வாக்குகள் இருக்கக்கூடிய இடம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? திருநெல்வேலி தொகுதியினாலே ஒரு மாநகரத்துடைய பிரதிநிதித்துவம் தான் எல்லார் மனசுலையும் வரும். உண்மையிலே மானூர் அந்த அளவுக்கு முன்னேறிட்டா இல்லை அது எப்படி இருக்குது? நீங்கள் போட்டியிட போகிற தொகுதி ப்ளஸ் மானூர் பகுதியில் உங்களை சார்ந்த உங்கள் கட்சிக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியை எப்படி பார்க்குறீங்க? திருநெல்வேலி பகுதியை எப்படி பார்க்குறீங்க சார்? திருநெல்வேலி தொகுதியில் திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இன்ன பிற கட்சிகள் ஒரு கடுமையான ஒரு போட்டி சூழ்நிலை நிலவிட்டு இருக்குது. மெத்த படித்த மருத்துவரான இளைஞரான உங்களுடைய விஷன், நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனேன்னா முதல்ல நான் செய்யக்கூடியதுன்னு ஒரு கருத்தை உங்கள்கிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க சார்? முதல்ல செய்ய வேண்டியது, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதிக்கு மட்டுமில்லை, எந்த தொகுதியாக இருந்தாலும் அதை செய்கிறேன், அந்த திட்டத்தை கொண்டு வருகிறேன், இந்த திட்டத்தை கொண்டு வருகிறேன் இல்லை. மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இங்கே இருக்கிற அடிப்படை வசதிகள், கிராமங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி, மருத்துவம், சாலைகள், தண்ணீர் வசதி, இது போன்ற வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அதையெல்லாம் செய்து கொடுத்தாலே மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொண்டாலே அவர்கள் பார்த்து கொள்வதற்கான இது இருக்குது. மேலும் திருநெல்வேலி மாநகரத்தில் இங்கே முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டும் என்றால் மற்ற மாவட்டங்களைப் போல இது கிடையாது. இங்கே ஜாதி பிணக்குகள் அதிகம், ஜாதி மோதல்கள் அதிகம், அடிக்கடி தென் தமிழகத்தில் கொலை நடப்பது அதிகம், அது போன்ற ஜாதி மோதல்கள் இருக்குது. அதையெல்லாம் இங்கிருந்து அனைத்து சமூக மக்களின் ஆதரவை பெற்று வெற்றி பெற்று போய் அந்த குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். அந்த சமூக பிணக்குகளை நீங்கி சமூகத்துக்கு ஒரு சமத்துவமாய் வாழ்வதற்கான ஒரு குரல் ஒலிக்க வேண்டும் என்றால் அது புதிய தமிழகத்தின் கட்சியினுடைய வேட்பாளருடைய குரலாக தான் இருக்கும். அப்போ அந்த வகையிலும் சரி, மானூர் பகுதியில் நீர் மேலாண்மை பிரச்சனைகள், அந்த கிராமப்புறங்களுக்கான மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் பேசுவதற்கு அங்கிருந்து அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒரு வேட்பாளர் தான் முடியும். அந்த வகையில் புதிய தமிழன் கட்சி மட்டும்தான் அதில் வெற்றி பெற முடியும் என்பது எங்கள் கருத்து. இறுதியாக ஒரு கேள்வி சார், ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலையும் போட்டியிடுறீங்க. அரசியல் கணக்குகளை தாண்டி 2 தொகுதியில் போட்டியிடுறதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குதா சார்? இல்லை, 2 பகுதியிலும் எங்களுடைய அரசியல் தேவை இருக்கிறது. மேலும் 2 பகுதியிலும் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால 2 தொகுதியிலும் போட்டியிடுறோம். திருநெல்வேலி பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன் இங்கே என்ன சமூக சிக்கல்கள் இருக்குது, அதை ஏன் களைய வேண்டும் என்று. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியை பொறுத்த மட்டிலும் 1996ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் தவறாமல், ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தல் தவறாமல் புதிய தமிழன் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அங்கே போட்டியிட்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் டாக்டர் ஐயாவே போட்டியிடுகிறார். சட்டமன்றம் என்றாலும் ஏதோ ஒரு கூட்டணியில், திமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி, எந்த கூட்டணியில் தனித்து நிற்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் புதிய தமிழன் கட்சி போட்டியிட்டிருக்கிறது. அதனால் அங்கே எங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் நிலவுகிறதால் அந்த தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு இருக்குது என்று போட்டியிடுகிறோம். தேர்தல் பிரச்சாரம், வேட்புமனு தாக்கல், தொண்டர்கள் சந்திப்பு என பல்வேறு பணிகளில் பிஸியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சத்தியம் தொலைக்காட்சிக்கு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாகவும் பொதுவாகவும் பகிர்ந்து கொண்டதற்கு சத்தியம் தொலைக்காட்சி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் மிக்க நன்றி சார். நன்றி.